அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை செய்வன திருந்தச் செய். செய்யும் செயல்களை குற்றமும் குறையும் இல்லாமல் செய்ய வேண்டும். இதனை உணர்த்தும் ஒரு மனம் கவர்ந்த கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். வள்ளல்புரம் என்னும் ஊரில் சிவகுமார் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்தான். அவன் புத்திசாலி, திறமையுடன் இருந்தாலும் ஒரு குறை இருந்தது. அவன் எந்த வேலையையும் அரைமனதுடன் செய்துவிடுவான். ஒரு நாள் அவன் கல்லூரியில் அறிவியல் கண்காட்சி நடந்தது. சிவகுமார் ஒரு திட்டத்தை சமர்ப்பிக்க தீர்மானித்தான். ஆனால் நடுவில் சோம்பலால் அதை சரியாக முடிக்கவில்லை. அதனால் கண்காட்சியில் அவனது மாதிரி வேலை செய்யவில்லை. அதனை பார்த்து சிவகுமாரின் நண்பர்கள் சிரித்தனர். சிவகுமார் மனம் தளர்ந்தான். அப்போது அவன் ஆசிரியர் சுந்தரம் வந்து சொன்னார், சிவகுமார், நீ திறமைசாலிதான். ஆனால் உன் திறமை முழுமையாக வெளிப்பட நீ செய்வதை திருந்த செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். முழு மனதுடன் பணியாற்றினால் எந்த பணியும் சிறப்பாக முடியும். அந்த வார்த்தைகள் சிவகுமாரின் மனதில் ஆழமாக பதிந்தன. தவறை திருத்த வேண்டும் என்று எண்ணி சிவகுமார் அதே திட்டத்தை மீண்டும் தொடங்கினான். இம்முறை எந்த பிழையும் இன்றி ஒவ்வொரு பகுதியையும் நிதானமாகவும் கவனமாகவும் செய்தான். அடுத்த அறிவியல் கண்காட்சியில் அவனது மாதிரி சிறப்பாக வேலை செய்தது. நீதிபதிகள் அவனை பாராட்டினர். அதன் முடிவில் அவன் மாவட்ட அளவில் முதல் பரிசை வென்றான். அவன் மகிழ்ச்சியுடன் சொன்னான், செய்வதை முழுமையாக செய்தால்தான் வெற்றி கிடைக்கும். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம், எதை செய்தாலும் முழு மனதுடன் செய். உழைப்பும் பொறுப்பும் சேரும்போதுதான் வெற்றி நம்மை தேடி வரும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.